ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், மற்றும் ஒரு புதிய சீரியல். ஸோ ஆஃப் ஸ்க்ரீன் வந்து நிறைய எக்ஸ்க்ளூசிவ் பிக்சர்லாம் கூட கிடச்சிருக்கு. ஷூட் வந்து ரெகுலராக போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் தான். கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸாக வந்து ஷூட் போயிட்டு இருக்கு. ஸோ என்னால் எதுவும் அப்டேட்ஸ் கொடுக்க முடியல. நான் வந்து கொஞ்சம் வெக்கேஷன் போயிட்டேன். ஸோ நேற்று வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமாக இருந்தாலும் என்னால் இது ஷேர் பண்ண முடியல. எஸ், நம்மளுடைய அனிதா சம்பத் இருக்காங்க இல்லையா, ஸோ பிக் பாஸில். ஸோ இப்போ கூட ரீசெண்டாக பாக்யலட்சுமி சீரியல் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து அந்த சீரியலில் ஒன் ஆஃப் தி பார்ட்டாக இருக்காங்க போல். ஸோ கொஞ்ச நாளைக்கு, அதாவது சீரியல் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள் மட்டும் அவங்களுடைய போர்ஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய போர்ஷன்ஸ் வராது. ஸோ இந்த ஒரு சீரியலில் தான் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. சீரியலுடைய ஷூட் வந்து தொடர்ந்து கரூரில் போயிட்டு இருக்கு. ஸோ அதாவது இனிஷியல் எபிசோட் ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீன் வந்து கரூரில் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது முடிஞ்சு அடுத்த ட்ராக் வந்து ஒரிஜினலாக சேனல் ஸ்டார்ட் ஆகும் நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா கரூர்லேயே தொடர்ந்து கொண்டு போக முடியாது. ஸோ இந்த சீரியல் என்ன சேனல் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இந்த சீரியலுடைய டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரடி நீ மோகினி சீரியல் இருக்கு இல்லையா, ஜீ தமிழ். ஸோ அந்த சீரியலுடைய டேரக்டர் என் பிரியன். ஸோ இவர் தான் வந்து இந்த சீரியல் டேரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஏன்னா ஜீ தமிழுடைய டேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது ஜீல வர சீரியலா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியுமே இருக்கு. அதே போல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாக்யலட்சுமிக்கு, இப்போ கரண்டா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க சேனல்ல ஒரு சீரியல்ல பண்றதே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. அதே கரண்டா ஒர்க் பண்ற சேனல், அப்போ வேற ஏதாவது சேனல் எதுவும் ஒர்க் பண்றீங்களா, வேறு சீரியல் பண்றீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த சீரியல் வந்து ஜீயா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குமே இருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல அவங்க வந்து தொடர்ந்து நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு மேரேஜ் ஷூட் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே. ஸோ ஊர்க்காரங்களாம் சேர்ந்து துரத்துற மாதிரி, அறுவாடுத்து வெட்ட போற மாதிரி அப்படிலாம் சீன்ஸ் இருந்துச்சு. மேபி அவங்களை கொண்டுட்டு அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் அடுத்த சீன் எதுவும் வருதா அப்படின்றதான் எனக்கு ஒரு பெருசாக தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த சீரியல் வந்துட்டு இப்படிலாம் அனிதா சம்பத்லாம் வச்சு ப்ரமோஷன் பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரைம் டைமில் எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இவங்க கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் எபிசோட்ஸ் நான் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக வருவேன், அதுக்கப்புறம் சீரியலுடைய ட்ராக்லாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய கேரக்டரை கொண்டு விடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சீரியலுடைய அடிஷனல் அப்டேட்ஸ் எதுவும் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். நானுமே விசாரிச்சிருக்கேன், நம்ம விஜய் டிவியா அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் விஜயா இருக்கிற சான்ஸ் இல்லை. அப்படியே விஜயா இருந்தாலும் அந்த கண்மணி அன்போடு சீரியல் இருக்கு இல்லையா, அதுவாக இருக்க தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஜி சைடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.